ஹை கோட் லாக். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்னேக் கேஸ் பேட்டர்ன். அது பிரிண்ட் த நம்பர்ஸ் இல்லை மேட்ரிக்ஸில் ஸ்னேக் கேஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 நார்மலாக 6 இங்கே வரும், 7 8 9 10 வரும். பட் 10 வந்திருக்கு. 10 வந்து இப்படி வரதான் ஸ்னேக் கேஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாஜிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம நார்மலாக 1 2 3 4 5 கொடுத்துட்டு எக்கோ ஸ்லாஷ் என்னு கொடுத்தோன்னா இந்த பக்கத்து வரும். வரப்போ 6ன்னு வந்துடும். ஆக்சுவலாக இது என்ன பண்ணலான்னா இந்த ரோ வந்து ஈவன் ரோ. சரி, இந்த ஃபஸ்ட் ரோ வந்து ஈவன் ரோ, செகண்ட் ரோ வந்து ஆட். ஃபஸ்ட் ரோ வந்து ஆட் ரோ, செகண்ட் ரோ வந்து ஈவன் ரோவா. இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோங்கிறப்ப இது ஆட் ஆகிடும். ஸோ ஈவன் ரோ வர்ற இடத்துலனா டிவிசிபிள் பை 2ஆக இருந்துச்சுன்னா, வர இடத்துல டிவிசிபிள் பை 2ஆக இருந்துச்சுன்னா இந்த ரோவுக்கு போகணுன்னு சொல்லி நம்ம மாற்றிடலாம். ஸோ அதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னா ரோ காலம் வேரியபிளோட கவுண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வேரியபிள், அதாவது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒன்றுன்னு ஆரம்பிச்சு. அதே மாதிரி டெம்பரரி வேரியபிள் அந்த ஆட் ரோவுக்கு நமக்கு தேவைப்படும். இது என்னென்னா இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா i ஈக்குவல் டு 0ங்கிறப்ப இந்த ரோவுக்கு போகும், ஃபுல் பிரிண்ட் ஆகும் ஒரு லூப்பு. அடுத்தது ரெண்டாவது ரோவுக்கு வரையில் 2 டிவைடட் பைன்னு வரப்போ அது என்ன ஆயிரும்னா நமக்கு ரெண்டாவது ரோ போயிடும். ஸோ அடுத்து திருப்பி 3 டிவைடட் பை 2 ரிமைண்டர் 0ன்னு வரும். மாடுலஸ்ங்கிறது டிவைடட்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அதை ப்ராக்டிக்கலாகவே பார்த்துடலாம். இப்போ நம்ம அதை இப்போ அந்த ஸ்னேக் கேஸ் பேட்டர்னை பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நமக்கு தேவை ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கு 2 வேரியபிள் தேவையா. ஃபஸ்ட்டு காலம்ஸ் எழுதும். காலம்ஸ் n ஈக்குவல் டு 5 காலம்ஸ். அடுத்தது $m ஈக்குவல் டு 3 ரோஸ். அடுத்தது $count ஈக்குவல் டு 1. நம்ம சொன்ன மாதிரி வேரியபிள் கவுண்ட் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம எப்போதும் போல் ஃபார் லூப் போட்டு $i ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டு $i லெஸ் தேன் $m லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு m. ஏன்னா இதுதான் இந்த லூப் தான் நமக்கு ரோ எப்போதுமே தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த லூப் i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ரோ காலம் வைஸ் போயில என்ன பண்ணோம்னா இது காலம்கான லூப்பு. ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோக்கான லூப்பு, இது ரோக்கான லூப், இது காலம்கான லூப். j ஈக்குவல் டு 1 $j. காலம்கான லூப்னால நம்ம காலம் வேரியபிளை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா ஒரு ரோவில் ஒரு காலமில் 5 வேல்யூஸ் இருக்கிற மாதிரி கேட்டுருவோம். ஸோ அதனால் இது நம்ம அடுத்தது எக்கோ str அண்டர்ஸ்கோர் பேட் அந்த ஃபங்க்ஷனை எப்போதும் போல் யூஸ் பண்ணி $count கம்மா 2 ஸ்பேஸ் விடுங்க, 2 எம்டி ஸ்பேஸ் விடுங்க. எந்த பக்கெட்னா str அண்டர்ஸ்கோர் பேடு அண்டர்ஸ்கோர் left லெஃப்ட்டு கொடுத்துட்டு டாட்டு கன்கார்டினேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் $count ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக நமக்கு 1 to 15 வரும். இப்போ பாருங்கள் 1 to 15 வருது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வருது. இப்போ இதவே இங்கே எக்கோ ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சா. நார்மலாக நம்ம பிரிண்ட் பண்ணுற மேட்ரிக்ஸ் பேட்டர்ன் வந்துருச்சு. இப்போ இதில் தான் நம்ம வித்தியாசத்தை காட்டுறதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம்னா ஆட் ரோவுக்கு இப்படி பிரிண்ட் பண்ணிடு, ஈவன் ரோவுக்கு இப்படி பிரிண்ட் பண்ணு, ஆட் ரோவுக்கு திருப்பி இப்படி பிரிண்ட் பண்ணு, ஜிக்ஸாக் ஃபார்மேட்டில் கொண்டு போகணும்னு சொல்கிறோம். அதுக்கு தான் ஆட் ஆர் ஈவன் மெத்தடை நம்ம கொண்டு வரோம். ஆட் ஆர் ஈவன் கண்டிஷனை கொண்டு வரோம். $i இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு லூப்பில் என்ட்ராகல 1 வரும். ஸோ அதவே பயன்படுத்தி 2 ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இந்த லூப்பு போ. ஒருவேளை ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா
இந்த லூப்புக்கு வந்துரு. இந்த லூப்பில் வரப்ப நீ என்ன பண்ணுற, திருப்பி அதே கண்டிஷனை தான் எழுதணும். எழுதிட்டு ஒரே என்னன்னா, இப்போ இதுலேயுமே என்ன பிரச்சனை வரணும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு ஐ வந்து இப்போ பாருங்கள், ஐ வந்து ஒன்றா மாறும். இப்போ எல்ஸுக்கு பக்கத்தில் எப்படி வருது, வேறு வருது, இன்னொரு க்ளோஸ் கொடுக்கணும். ஓகே, இன்னொரு க்ளோஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஃபார் லூப்பு இஃப்பை க்ளோஸ் பண்ணும், இஃப் எல்ஸ் அதுக்காண்டி. இப்போ வந்து நார்மலாக ஐ ஈக்குவல் டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஐ 1. ஸோ இஃப் ஐ 1 மாடலஸ் 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த லூப் 5 தடவை ரன் ஆகும். இந்த ஃபார் லூப் 5 தடவை ரன் ஆகையில் 1 2 3 4 5ன்னு வந்துடும். இப்போ நமக்கு தேவை ரெண்டாவது, திருப்பி என்ன ஆயிரும், வெளில எக்கோ பண்ணிட்டு வெளில வந்துட்டு இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ ஈக்குவல் டு இப்போ 2 வரும். 2 மாடுலஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0ன்னு கேட்டால் 2 டிவைடட் பை 2. ஸோ 2 டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0வில் ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆயிரும், எல்ஸ் லுக் போகும். எல்ஸ் லுக் போயில இங்கே அதே மாதிரி 5 ரன் ஆகி நமக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். அதே வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இங்கே தான் என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் ஆட் பண்ண போகிறோம். இங்கே தான் நம்ம கண்டிஷனே இருக்குது. ஈவன் ரோ print ரைட் டு லெஃப்ட்டு. ஓகே, இப்போ தான் இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம எழுதணும். ஒரு வேரியபிள் நம்ம சொன்ன டெம்பரவரிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். டெம்பரவரி வேரியபிள் என்ன பண்ண போகிறோம், இங்கே கவுண்ட் வரையில் என்ன ஆயிரும்னா வெளில வரையில் 6ஆக மாறிடும். இங்கே 5ன்னு பிரிண்ட் பண்ணிட்டு கவுண்ட் 6ஆக மாறிடும் லூப் முடியலை. ஸோ கவுண்ட்டு 6. கவுண்ட்டு 6ஆ. இப்போ டாலரின் நார்மலாகவே 5 -1 மொத்தம் 10ன்னு நமக்கு வரும். 10ன்னு ஆக்கினா தானே, ஏன்னா நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே 10ன்னு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுறோம், லாஜிக் யூஸ் பண்ணுறோம். கவுண்ட்டு 6 n 5 மொத்தம் 11. 11 - 1 10. ஸோ இப்போ கவுண்ட் ++ன்னா நமக்கு வந்து இதாயிரும். இங்கே என்ன பண்ணுறோன்னா டெம்ப் வேரியபிளை மைனஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம கவுண்ட்டை போடக்கூடாது, டெம்ப் வேரியபிளை தான் கொடுக்கணும். இப்போ டெம்ப் வேரியபிள் நான் மைனஸ் பண்ணாமல் இருக்கேன் பாருங்கள், 10 10 10ன்னு வரும் அந்த ரோ ஃபுல்லுமே. ஸோ 2ன்னு இங்கே வரையில் லாஜிக் படி இந்த எல்ஸுக்கு வரும். வர்றப்போ 10 10ன்னு பிரிண்ட் ஆகுது. எனக்கு 10 10ன்னு 5 தடவை பிரிண்ட் ஆகக்கூடாது, 10 9ன்னு குறையிறதுக்கு என்ன பண்ணுறோம், டெம்பை டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணி போட்டோம்னா ஸ்னேக் கேஸ் பேட்டர்ன் லாஜிக் ஓவர். இப்போ இதே மாதிரியே நம்ம ரோ இன்க்ரீஸ் பண்ண ஸ்னேக் கேஸ் பேட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு சின்ன லாஜிக். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பேட்டர்ன்லேருந்து ஒரே ஒரு இதுதான், ஆர்டர் ஈவன்ங்கிற ரோ கான்செப்டை கண்டுபிடிச்சிட்டு ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா நம்மளோட நார்மல் பேட்டர்ன்லேருந்து இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம் ப்ராப்ளத்தை. உங்களுக்கு இதே மாதிரியே வேறு விதமாக ஸ்னேக் கேஸ் பேட்டர்ன் சால்வ் பண்ண தெரிஞ்சால் அதை அந்த லாஜிக்கை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.